பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலேயே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே சாசானவன் தீமையை விதைத்து வைத்திருக்கிறான். உலகத்திலே மனுஷன் என்ன வேணாலும் செய்யலாம். தேவன் அவனுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் எல்லாவற்றை குறித்தும் அவர் நியாயத்தீர்ப்பிலே கொண்டு நிறுத்துவார். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, அது நல்ல வழி கிடையாது, மரண வழியாம். அப்ப பாவத்தை வெறுக்கணும், சாபத்தை வெறுக்கணும், உலகத்தை வெறுக்கணும், சுயத்தை வெறுக்கணும், உலக சடங்காச்சாரங்களை வெறுக்கணும். எதெல்லாம் இயேசுநாதருக்கு பிடித்தமில்லையோ அது எல்லாவற்றையும் நீ வெறுத்தா, வசனம் சொல்லுது, ரொம்ப தெளிவா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுக்கல, இயேசுவுக்கு பயப்படலன்னு அர்த்தம். இயேசுவுக்கு பயப்படலன்னா நமக்கு ஆசீர்வாதத்தை இழந்துடும். இப்பொழுது அமெரிக்கா நாட்டில் கலிபோர்னியாவில் காட்டுத்தீ பற்றி அநேக வீடுகள் எரிந்து சாம்பலாய் போனதாக சொல்லுகிறார்கள். இன்றைக்கு தான் அதனுடைய உண்மை நிலவரம் என்பதை குறித்து ஒரு யூடியூப்லேயே பார்த்தேன். அது என்னன்னு கேட்டால், இந்த வருஷ கடைசியில் அங்கே இருக்கிற எல்லா நடிகர்லாம் சேர்ந்து வருஷா வருஷம் இந்த வருஷத்தை கொண்டாடுவார்களாம். எப்படின்னு கேட்டால், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த வருஷத்தில் இந்த நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து கடவுள் இல்லை, தேவன் இல்லை என்று சொன்னாங்களாம். அடுத்த 48 மணி நேரத்திலே கலிபோர்னியாவில் தீப்பிடித்து அநேக வீடுகள் எரிந்து, மரங்கள் எரிந்து சேதமாய் போய்விட்டது. தீயை இன்னும் அணைக்க முடியவில்லை. நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். துணிகரமா பேசக்கூடாது. இருக்கிறது உள்ளவைகளை இல்லதென்று சொல்லக்கூடாது, இல்லாதவைகளை உள்ளதென்று சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா நமக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாதனால நாம் பல இன்னல்களை, கஷ்டங்களை சந்திப்போம் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.